வணக்கம் அன்பு உள்ளங்களே. இன்று நானாக இருக்கக்கூடிய நான், நீங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 5 வருடம் கழித்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடிய 5 முக்கியமான காரணிகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். நம்பர் 1, the food you eat today. என்ன வகையான உணவை நீங்கள் உண்கிறீர்களோ அதுதான் 5 வருடம் கழித்து உங்களுடைய உடலின் உறுதியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். நீங்க எப்படி என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிடுகிறீர்கள், அது என்ன மாதிரியான உணவு வகையா இருக்கு, அதனுடைய தரம் என்ன, தராதரம் என்ன, இது உடலுக்கு நல்லதா, இதெல்லாம் முக்கியமான காரணங்கள்ங்க. சோ இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு வகை 5 வருடம் கழித்து நம்மளுடைய உடல் உறுதியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, ஸ்கில்ஸ் தட் யூ லேர்ன் டுடே. நீங்க என்னென்ன மாதிரியான அப்டேட்டட் விஷயங்களை கற்றுக்கொள்கிறீர்கள், எந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், எந்த மாதிரியான முக்கியமான திறமைகளை வளர்த்து கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்களோட ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் ஆக போகுது. அப்போ எல்லா விஷயத்திலையும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறது ஒண்ணு, இல்ல இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு. எப்ப எனக்கு இது தெரியலன்னு ஒத்துக்க நம்ம மறுக்கிறோமோ அப்போதே நம்மளுடைய லேர்னிங் தடைப்பட்டு போயிடுது. இது ஒரு முக்கியமான காரணம். சோ இன்னைக்கு நீங்க வளர்த்து கொள்ளக்கூடிய திறமைகள் அதைத்தான் 5 வருடம் கழித்து நீங்கள் பிரதிபலிக்க போகிறீர்கள். அடுத்த 3வது முக்கியமான விஷயம், புக்ஸ் தட் யூ ரீட் டுடே. இன்று இன்டர்நெட் யோகமாகிவிட்டது. எது வேணும் எது வேணாங்கிறத நெட்டு தான் முடிவு பண்ணுது. இதுல எது முக்கியம் இல்லைங்கிறதையுமே அதுதான் முடிவு பண்ணுது. எந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பா இருக்கு, உண்மையோட ஒட்டி இருக்குங்கிறதே அதுதான் நிர்ணயிக்குது. அப்போ நம்ம புத்தக படிப்பு அப்படிங்கிறது, புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த காலகட்டத்துல. இது ஏதோ புதுசா நம்ம புக்ல போய் தான் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஆனா மூளையுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் புத்தகத்திலேருந்து நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே காலகாலத்துக்கும் அப்படியே மனதிலும் சரி மூளையோட நரம்புகளையும் பதியக்கூடியது. இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்ட விஷயம். அதனுடைய அந்த நெளிவுத்தன்மை எப்பயுமே புக்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அதிகமா கிடைக்கும். சோ அப்ப அதனுடைய இன்டென்சிட்டி, அதுக்கப்புறம் அதோட கால நிர்ணயம் அதிகமா இருக்கும். இதே ஒரு சர்ஃப் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது அது எதுவுமே கரெக்டா போய் ஸ்டோர் ஆகுது. அப்பப்ப தேவைப்படுற ஒரு கேட்ச் மெமரியில ஸ்டோர் பண்ற மாதிரி தாங்க நெட்ல படிக்கிறது. சோ இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய புக்ஸ் உங்களை 5 வருடம் கழித்து யார் என்பதை நிரூபிக்கக்கூடியது. 4வது முக்கியமான காரணி, ஹாபிட்ஸ் யூ கிரியேட் டுடே. நமக்கு தெரியும் பழக்க வழக்கங்கள் தான் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியது. ஒரு சின்ன பழக்கம் வாழ்க்கையில உயரத்துக்கும் கொண்டு போகும், தாழ்க்கும் கொண்டு போகும். சோ அப்ப ஹாபிட்ஸ் யூ கிரியேட் டுடே, இன்றைக்கு நீங்க கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஹாபிட்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த எல்லைக்கு கொண்டு போகக்கூடிய மிக 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 முக்கியமான காரணி. 5வது மற்றும் கடைசி முக்கியமான காரணி, the people you spend time with today. யாரோடலாம் நீங்க பழக்கம் வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் எந்த மாதிரியான ஆட்கள், நேர்மறையானவர்களா எதிர்மறையானவர்களா, இல்ல உங்களால அவர்களுக்கு நன்மை விளையுதா, இல்ல அவர்களுடைய எண்ணம் நமக்கு கெடுதல் விளைவிக்கிறதா, இதெல்லாம் மிக முக்கியமான காரணங்கள். நம்ம கூட இருக்கவங்களை எப்பயுமே நல்லவங்கள வைத்திருக்க முடியாது, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி நான் ஒருத்தரை நல்லவர் கெட்டவர்னு ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு உண்டான இடத்துலயும் நான் இல்லையா, இது எல்லாருக்கும் பொதுவானது. சோ அப்ப எனக்கு நல்லதுன்னு தோணுது இன்னொருத்தருக்கு கெட்டதா தோணலாம், அவரோட கண்ணோட்டத்துல நான் கெட்டவளா தோணலாம். என்ன வேணாலும் இருந்தாலும் என்னுடைய மனசாட்சியை பொறுத்தவரை நான் எப்படி நடந்து கொள்கிறேன் அப்படிங்கறதுதான் என்னோட முக்கியமான காரணி. அப்போ எந்த மாதிரியான ஆட்களோட இருக்கேன், பாசிட்டிவான ஆளுங்களோட இருக்கனா, இல்ல என்னுடைய எனர்ஜியை ட்ரைன் பண்ணி அதுல இருந்து நான் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களோட இருக்கனாங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்ப இந்த 5 விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில 5 வருடம் கழித்து நாம் எப்படி இருக்க போகிறோம்ங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான காரணங்களா இருக்கு. இதுல கவனம் வைங்க. இதுல ஏதாவது நம்ம தப்பு பண்ணோம்னா அதை மாத்திக்கோங்க. so that we have to push to a next level. Thank you.